இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கரிசலாங்கண்ணி, அதுவும் வெள்ளை கரிசலாங்கண்ணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த நெல் வயலில் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் தான் இந்த செழித்து வளரக்கூடியது. இது மருத்துவ குணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. இதை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கரிசலாங்கண்ணின்னுவாங்க இல்லையா, இளமை நீடிக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. உங்கள் தோட்டத்தில் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் தினமும் சாப்பிட்டு வாங்க, ரொம்ப அற்புதமாக இருக்கும். வணக்கம் உறவுகளே, இந்த மாதிரி வெள்ளை கரிசாலையை அடிக்கடி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நரை திரை மூப்பை வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. ராமலிங்க அடிகளாருடைய கூற்றுக்கிணங்க பல வகையான மூலிகைகளை நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியமாகவும், இறப்பில்லாத பெருவாழ்வை வாழலாம். இறப்பில்லாத பெருவாழ்வை வாழலை என்றாலும் கூட இருக்கும் வரை ஆரோக்கியமாக வாழ மிக மிக உதவி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகை இந்த வெள்ளை கரிசாலை. இதை வந்து தினமும் வெறும் வயிற்றில் கஷாயம் வயிற்றும் குடிக்கலாம். முக்கூட்டு சூரணம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை என்ற மூணையும் வந்து நம்ம கஷாயம் வச்சு டெய்லி டீக்கு பதிலாக சாப்பிட்டோம்னு சொன்னால் உடல் வந்து தேக ஆரோக்கியம் சூப்பராகும். இல்லை அப்படின்னா பச்சையாகவே நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கத்துக்கு கேழ்வரகு கதிரை வந்து இளங்கதிரை சாப்பிட்ட மாதிரி அந்தளவுக்கு சுவை இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து கிடைக்குதோ அவங்கெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. நன்றி நண்பர்களே.